ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். இன்று நாம் கிருஷ்ணர் பற்றி தான் பேச போகிறோம். கிருஷ்ணர் பகாசுரனை எப்படி வதம் செய்தார்? பகாசுரன் என்றவன் யார்? கிருஷ்ணர் பூதனாவை வதம் செய்தார். பூதனாவின் சகோதரன் தான் பகாசுரன். கிருஷ்ணரிடம் அவன் கொக்கு வடிவில் வந்து பகாசுரன் அழிக்க நினைக்கிறான். எப்படி கிருஷ்ணரை அழிக்க வேண்டும் என்று. கம்சன் யார்? கிருஷ்ணரின் சொந்த மாமா ஆவான். அவன் கிருஷ்ணரை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று பல பிரயோகங்கள் செய்கிறான். அதில் ஒரு செய்வினை தான் பகாசுரன் ரூபம் எடுத்து ஒரு கொக்கு ரூபம், நாரை என்பார்கள், ஒரு பெரிய கொக்கு வடிவம் எடுத்து கொக்கில் வந்து என்ன செய்தது என்றால் பயங்கரமான ஒரு கோர ரூபம் எடுத்து அந்த கொக்கு நாரை ரூபத்தில் அந்த செய்வினை வந்து கிருஷ்ணரை அழிக்க வேண்டும் என்று கோகுலத்தில் செல்கின்றது. சென்ற உடனே மகா புயல் பேய் காத்து வீசுகின்றது. கோகுலத்தில் இருக்கவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. என்ன இந்த பேய் காத்து வீசுகின்றதே, புயல் மாறி வருகின்றதே என்று கோகுலத்தில் இருக்கவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூறாவளி காத்து வீசுகின்றது. இந்த கொக்கு வடிவத்தில் இருக்க பகாசுரன் அங்கே வருகின்றான். வடிவம் எடுத்து அங்கே வேகமாக வருகின்றான். வந்தவுடன் அவன் என்ன செய்கிறான் என்றால், கொக்கு வடிவில் இருந்த அரக்கன் கண்ணனை பார்த்து கொண்டு எப்படியாவது இந்த கிருஷ்ணரை நம்ம சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும், எப்படி செய்வது என்று பார்க்கிறான். கிருஷ்ணரோ அழகான அழகு, 16 லோகத்திலையும் அழகுக்கு இவருக்கு ஈடு இவரே, வேறு யாரும் இவருக்கு ஈடில்லை. அப்படி ஒரு அழகான பாலகன். ஆஹா, இந்த பாலகன் யார்? இவன்தான் கிருஷ்ணனாக இருப்பான் என்று மனதில் பகாசுரன் யோசித்து கொண்டு இருக்கிறான். கோகுலத்தில் சூறாவளி புயல். எல்லோரும் திக்கு திசை தெரியாமல் பயந்து கொண்டு ஓடுகின்றார். இந்த பாலகன் மாத்திரம் கிருஷ்ணர் எதை பற்றியும், சிறுவராக இருந்தும் எதை பற்றியும் பயப்படாத, கடுகத்தன பயமும் இல்லை, கடுகத்தன அச்சமும் இல்லை. அப்படியே தைரியசாலியாக அந்த சூறாவளி காத்தில் கூட நல்ல தைரியசாலியாக, பலசாலியாக, புத்திசாலியாக, பராக்கிரமசாலியாக அவர் அங்கே நின்று கொண்டு இவனை பார்த்து கொண்டு இருக்கார். ஆஹா, நீதானா கம்சன் அழித்த அமுச்சு வைச்ச செய்வினியா? ஓஹோ, பூதனாவின் சகோதரனா? நில்லு, உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று உறுதியோட ஒரு கூர்மையான பார்வையை அவனை பார்க்கிறார். கூர்மையான பார்வையுடன் அவன் இருக்க பக்கம் பார்க்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், வேகமாக ஓடி வந்து அந்த பாலகனை அந்த நாரை முழுங்கிறது, வாயிலை கொண்டு முழுங்க செய்கிறது. எல்லோருக்கும் இன்னும் படப்படைப்பு அதிகமாகிறது. தேவர்கள், பிரம்மதேவர், இந்திரதேவர், எல்லா தேவாதி தேவர்களும் என்னடா இது, அகில லோகத்தையும் ஆள்றவர் இது முழுங்கிருத்தே, இன்னமே இந்த அகில லோகத்துக்கும் யார் ஆளப் போகிறார்கள், நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் புரியவில்லையே என்று ஆழ்ந்த கவலையில் கண்ணீர் தழும்ப அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கார். பிரம்மனோ பிரம்மர் ஓடி வருகிறார். பிறகு பரமேஸ்வரன் பார்த்து அவரும் ஓடி வருகிறார். என்னடா செய்கிறது, இப்படி நடந்து விட்டதே, இந்த அனர்த்தம் நடந்து விட்டதே, இனி நம்ம என்ன செய்வோம், காக்கிற தெய்வத்தையே இது முழுங்கி விட்டதே, மகாபலசாலியாச்சே, மகாபராக்கிரமசாலியாச்சே, எதுவுமே சாதிக்க முடியாததை கூட சாதிக்கிற வல்லவராச்சே,
பூமி தேவியை சமுத்திரத்து அடியில் அசுரன் எடுத்துச் செல்லும் போது கூட வீர தீர சூர பராக்கிரமா பூமி அடியில் சென்று பூமாதேவியை அவர் மீட்டு கொண்டு வந்த பராக்கிரமசாலியாச்சே. எத்தனையோ பராக்கிரமத்தை செய்திருக்காரே. மகா கொடூரமான அசுரனை கூட அலட்சியமாக அழித்தவராச்சே. இவர் பலத்துக்கு ஈடு எவ்வுலகத்திலும் யாரும் கிடையாதே. இவர் பலத்துக்கு ஈடு இவரே தானே. இவரை எப்படி இந்த நாரை முழுங்கிவிட்டது? ஆஹா, இப்போ நம்ம என்ன செய்வோம் என்று பரம துக்கத்தில் கண்ணீரோடு அவர்கள் தலையை தொங்க போட்டு நின்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஈடு கிருஷ்ண பரமாத்மாவே. அந்த பராக்கிரமசாலியை வெல்லக்கூடிய சக்தி எவ்வுலகத்தில் யாருக்கும் கிடையாது. உடனடியாகவே அவர் அந்த பட்சியின் எத்தனை உஷ்ணம் கலப்பினார். அது வாய் பாகத்தில் அப்படி ஒரு உஷ்ணத்தை கலப்பினார். மாயக்கே பேர் போனவர் என்று கிருஷ்ணர். அந்த உஷ்ணம் தாகாத அந்த பட்சி ஒரே துயரத்திலையும் வலியிலையும் அவரை முழுங்கின பட்சி வெளியில் கொண்டு வீசியது. கிருஷ்ணர் வெளியில் வந்து குதிச்சு அந்த பட்சியை கூர்மையான பார்வையுடன் அந்த பட்சியின் பக்கம் நோக்கினார். பார்த்து கொண்டே அந்த பட்சியின் பக்கம் வேகமாக ஓடிப்போய் அந்த பகாசுரனை கிருஷ்ணர் அவன் வாயை பிடித்து 2 பாகமாக வாயை பொளந்து அவனை சமஹாரம் செய்தார். அகில லோகம் 14 லோகமும் கிருஷ்ணரை கொண்டாடியது. ஆஹாஹா, என்ன பெரும் காட்சி, என்ன பெரும் காட்சி! இவரோட பலத்தை கேட்கணுமா, இவர் பராக்கிரமத்தை கேட்கணுமா? இன்று நாளை இல்லை, எப்பொழுதுமே இவர் பராக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாத சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் என்று போராது. பல கோடி ஜென்மம் எடுத்தாலும் இவர் பராக்கிரமம் 1 2 இல்லை, பல கோடி பராக்கிரமம். எத்தனை கொடுமையான அசுரனை கூட அலட்சியமாக வதம் செய்தவர் கிருஷ்ணர். அப்படி ஒரு பராக்கிரமசாலி. கம்சன் என்றவர் கிருஷ்ணரின் மாமா. கிருஷ்ணர் 8வது குழந்தையாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஜனனம் செய்கிறார். தேவகியும் வசுதேவர்களும் பல கோடி நாட்கள், அவர்கள் நாட்கள் இல்லை, பல கோடி வருஷங்கள், பல கோடியான வருஷங்கள் தவமிருந்து கிருஷ்ணரை மகாவிஷ்ணுவே அவர்களுக்கு புத்திரனாக வர வேண்டும் என்று ஒரு பணியோடு விண்ணப்பம் வைக்கிறார். அதை மதித்து கிருஷ்ண பரமாத்மாவும் மகாவிஷ்ணுவும் கிருஷ்ணனா அவதாரம் செய்து தேவகிக்கும் வாசுதேவருக்கும் ஜனனிக்கிறார். பல கோடி யுகங்கள் அவர்கள் வெறும் இந்த காத்தை சுவாசித்து தேவகியும் வசுதேவரும் தவம் செய்கிறார்கள். அந்த தவத்தில் சந்தோஷப்பட்டு மகாவிஷ்ணு அவர்களுக்கு புத்திரனாக நான் பிறப்பேன் என்று கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார். என்னவென்றால் கம்சனின் கொடுமைகள் 1 2 இல்லை, அப்படி தலை உச்சிக்கு போய் தாண்டவம் ஆடுகின்றது. ரிஷிகளை அழிக்கதும், ரிஷிகளை துன்புறுத்துறதும், யஜ்யசாலையில் போய் அக்கிரமம் செய்வதும், யஜ்யத்தை நிறுத்துவதும், அப்படி ஒரு அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிறான். அது எல்லோருக்கும் ஒரு முடிவு செய்ததான் மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ணர் என்றவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான். அப்படி ஒரு மகாபெரும் பயன் இந்த கம்சன் உடனே 8வது குழந்தையாக கிருஷ்ணரே தேவகிக்கு பிறக்கும் போது அவர் விஷ்ணுவா தோன்றி அவரை கொண்டு கோகுலத்தில் விட்டு அவரோட தங்கையான துர்கையை கொண்டு இங்கே வைக்க வேண்டும் என்றார். அப்பொழுது ராத்திரி இரவு நேரத்தில் 12 மணிக்கு கிருஷ்ணர் ஜனனம் செய்கிறார். ஜனனம் செய்த போது வாசுதேவர் கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு கோகுலத்தில் வைத்து துர்கையை அங்கே இருந்து கொண்டு இங்கே தன்னிடம் வைத்து கொள்கிறார். மறுநாள் காலையில் கம்சன் ஓ இதுதான் 8வது குழந்தையா,
என்ன இது பெண் குழந்தையாக இருக்கிறது, இதுவா என்னை வதம் செய்ய போகிறது என்று அதுவா அந்த ஆகாஷவாணி சொல்கிறது என்று என் பெண் குழந்தையை தூக்கி வதம் செய்யும் போது துர்கையாக அந்த பெண் குழந்தை மாறி, ஹே கம்சா, நீ ஒன்னால் என்னை வதம் செய்ய முடியாது, என் சகோதரன் அங்கே வளர்ந்து கொண்டு இருக்கிறார் கிருஷ்ணர் என்று, அவர்தான் உனக்கு காலமாக வந்திருக்கிறார், அவர் நிச்சயமாக உன்னை வதம் செய்வார், உன் அகங்காரம் அழியும், நீ உன்னோட ஆணவம் அழியும், உன்னோட அகங்காரம் அழியும் என்று மறைந்து செல்கிறார். பிறகு கம்சன் பல கோடி பிரயோகங்கள் அந்த சிறு குழந்தையிலிருந்தே கிருஷ்ணர் மீது செய்து கொண்டு வருகிறான். மகாவிஷ்ணுவை வெல்லக்கூடிய சக்தி எவ்வுலகத்திலும் எதுவும் கிடையாது, முடியாது என்றது மகாவிஷ்ணுக்கு கிடையாது. அப்படி ஒரு பராக்கிரமசாலி, அப்படி ஒரு புத்திசாலி, அப்படி ஒரு அழகு, அவருக்கு ஈடு அவர் ஒத்தரே 16 புவனங்களிலும். அவர் பெருமையை சொல்லிக்கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அப்படி ஒரு பெருமை மகாவிஷ்ணுக்கு. அவர் லீலைகளோ லீலைகள், 1 2 இல்லை, பல கோடி லீலைகள், பல கோடி அவதாரம் எடுத்து, பல கோடி லீலைகள் எடுத்து அவர் பராக்கிரமசாலியாக அவருக்கு அவரே ஈடு. என்னவென்றால் அவருக்கு ஸ்தலம், மகா பெரும் ஸ்தலங்களில் சென்று தரிசித்தால் மகா பெரும் புண்ணியம். நம்ம ஆற்றில் அவ்வளோ தௌத்தம் இருக்காது, ஆனால் கோவிலில் மகா பெரும் தௌத்தம் இருக்கும், ஆச்சார அனுஷ்டங்கள் இருக்கும். அதனால் அங்கே பலம் அதிகம். அங்கே சென்று ஆற்றில் தரிசித்தாலும் நல்லதுதான், ஆற்றிலையும் ஆச்சாரமாக இருந்தால் அது நல்லதுதான், ஆலயத்துக்கு சென்று வந்தாலும் நல்லதுதான். இத்தோடு நான் என் வீடியோவை முடித்து கொள்ளப் போகிறேன். எல்லோருக்கும் என் கிருஷ்ணன் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.